அதான் இப்படி சந்தோஷமா எங்க வர்ற? சினிமா வண்டி வருது. அதுக்கு ஏன் பிள்ளை இப்படி ஓடுற? நோட்டீஸ் வாங்குறதுக்கு. யோ 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 எனக்கு குடியா? யோ யோ நோட்டீஸ் எனக்கு குடியா? யோ 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 குடியா? யோ ஏய் உள்ள முக்கு தடி. என்ன படம் நடக்குது பிள்ளை டென்ட்ல? எம்ஜிஆர் படம். எம்ஜிஆர் படம்னு தெரியாதா? அதான் அவர் படமே போட்டிருக்க. படத்து பேரை சொல்லண்டி. சொல்றேன் இல்ல ஆத்தா, எம்ஜிஆர் படம்னு. அந்த நோட்டீஸ்ல என்ன பேரு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லுடி. படிக்க தெரிஞ்சாதான் அப்பவே சொல்லி இருப்பல்ல ஆத்தா. படிக்க தெரியாமலே இந்த சிலுப்பு சிலுப்புறா. என்ன படிக்க தெரிஞ்சா? அடியே பாண்டி மீனா. ஆத்தா வந்துட்டு ஆத்தா. அங்க என்னடி பண்ற? மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட? ஏன் ஆத்தா, நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா? என்னவா? தேங்காய் நாரை போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சு முதுகு தோலையெல்லாம் உடிச்சு விட்ட. ஆத்தோ எரியுதா ஆத்தா? குளு குளுன்னு இருக்குது. சிரிக்கிறா பாரு சிரிக்கி. அம்புட்டு தண்ணிய வாரி கொட்டியும் இன்னும் திகு திகுன்னு எரியுதுங்கிறேன். தம்பிக்கு ஏண்டி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரம் சோறு கட்டுற? இல்ல ஆத்தா, பாவம் மாம கோழி கூப்பிட வயக்காட்டுக்கு போயிடுச்சுல, அதான் நேரத்துக்கு எடுத்துட்டு போறேன். அது மட்டும் இல்ல, அதுக்கு நெத்திலி குழம்புனா ரொம்ப பிடிக்கும் இல்ல. மாமனுக்கு மட்டும்தான் பிடிக்குமாக்கும். உங்க அப்புவுக்கு கூட தான் நெத்திலின்னா உசுரு. அங்கன சீனா தானா கடையில தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ வர வழியில அவளை சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லிட்டு வந்துரு. அடியே உன்னை தாண்டி வெயில நெருப்பா கொதிக்குது. வெறுங்காலோட போகாத, அந்த செருப்பை மாட்டிக்கிட்டு போ. சரியாத்தா? முந்தி முந்தி விநாயகரே, 30 முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன். ஆதரிக்க வேணும் ஐயா. ஏத்தம்மையா ஏத்தம் ஏரோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். ஏத்தம்மையா ஏத்தம் ஏரோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். எங்கப்ப ஒம்பாட்ட முப்பாட்டன் சொத்து எது ஏத்தம்மையா ஏத்தம். ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். ஏலோலங்கடி ஏத்தம்மையா ஏத்தம். உனக்கு ரொம்ப ஏத்தம்மையா ஏத்தம். ஏத்தம்மையா ஏத்தம். உனக்கு ரொம்ப ஏத்தம்மையா ஏத்தம். கையில் காசும் இல்ல பாட்டு வருதே என்ன புள்ள. கோயில் செல போல ஒன்ன கண்டதால் ஏத்தங்கெடுதே கண்ணி புள்ள. சேலையை பார்த்தாலே சொக்கி போகிறைய மாமா. வேலையை பார் மாமா, அந்த வெட்டி பேச்சு ஏமா. காஞ்ச வயலில தண்ணிய பாய்ச்சணும், பஞ்சத்தை தீக்கணும், பசிதாகம் போக்கணும். ஏத்தமையா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தம். ஏத்தமையா ஏத்தம் உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தம்.
மந்திரம் வச்சு வேலை செய்யலாம், நாம் என்ன செய்ய பூமியில? மண்ணோட மனுஷன் மனசு இணையும், மகத்துவம் வருமா சொல்லு புள்ள. மண்ணு விளைஞ்சாலே அது வேளாங்குதா மாமா, கையில் பொண்ணு நிறைஞ்சாலே அது பொல்லாததா மாமா. விஞ்ஞான காலத்தில் எல்லாமே மிஷினு, மனுஷ மனசு கூட மிஷினாச்சு போகுள்ள. ஏத்தமையா ஏத்தோ உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தோ, ஏத்தமையா ஏத்தோ உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தோ. உங்கப்பா உன் பாட்டன் முப்பாட்டன் சொத்து இருக்கு ஏத்தமையா ஏத்தோ. ஏலோலங்கிடி ஏத்தமையா ஏத்தோ, ஏலோலங்கிடி ஏத்தமையா ஏத்தோ. ஏலோலங்கடி ஏத்தம் ரொம்ப ஏத்தம், உனக்கும் கூட ஏத்தம் ரொம்ப ஏத்தம். ஏத்தம் ரொம்ப ஏத்தம், உனக்கும் கூட ஏத்தம் ரொம்ப ஏத்தம். ஓ சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சேர மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் பிடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்தில குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முனிடுறா. அதுவும் சரிதான். யோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதையும் சோடா பாட்டில் எடு. பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல? வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கட்டும்னு தான் அப்ப இந்த மாப்பிள்ளைய கட்டி வச்சாரு. அது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு பாத்தியா? அது என்னவோ உனக்கு எனக்கு பாரபட்சம் இல்லாம தான் ஆளுக்கு 25 ஏக்கர் பூமி எழுதி வச்சுட்டு போச்சு. ஆனா நீ உன் புருஷன் கேட்டாருன்னு அவருக்கே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ட. அக்கா, உன் சொத்தை எல்லாம் இப்ப வித்து வித்து ஆடிக்கிட்டு இருக்காரு. இன்னும் இருக்கிற 5-6 ஏக்கர் பூமி தான். அது என்னைக்கோ. தம்பி, என்ன பத்தி எது வேணும்னாலும் பேசு, என் புருஷனை பத்தி பேசாதுன்னு சொல்ல போற அதானே? உன் வாழ்க்கை வெயில ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி மங்கி போச்சு. அதை நினைக்கும் போதுதான் நெஞ்சுக்குள்ள முள்ளு தைச்ச மாதிரி ஒரு வேதனைக்கா. வள்ளிக்கண்ணு, வள்ளிக்கண்ணு, உன்னை தாண்டி. அடடே, வாங்க தாச்சி. ஊர்ல யாருக்கு என்ன ஆச்சு? என்ன செய்தி? எல்லாம் ஓவட்டு செய்திதான். பொண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு செல்லமா வளர்த்திருக்கே, அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற? ஒண்ணுமே இல்லாதா, இவ வீட்டு செவுத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி புட்ட, அதுக்கு இந்த குதி குதிக்கிறாக. அத இம்புட்டோண்டுன்னு சொல்றா இல்ல, அதுக்கே அந்த கோவம் கோய்க்கிறிய? இம்புட்டோண்டா 3 கடகப்பட்டு நிறைய எருமையாலை எடுத்துட்டு வந்து 7 செபத்துல சப்பு 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 சப்புன்னு அரைச்சிருக்கா இவ. வேணா இவந்து பாரு. இனிமே அப்படி செய்ய மாட்டா தாச்சி, நான் கண்டிச்சு வைக்கிறேன். இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். நான் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன். இவ சாதாரணமானவளா? சீம சித்ராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே. அடி பாங்கடி, நான் வாரேன். ஏண்டி ஊருகட்ட கழுத, நம்ம வீட்டு செவரு தான் கோட்டை மதுரை மாதிரி இருக்குல்ல, அதை விட்டு ஊரா வீட்டு செவத்துலயா போய் சாணி தட்டுவாங்க? ஷோ போகாதா, நம்ம வீட்டு செவத்துக்கு வெள்ளையடிச்சு 1 வாரம் தானே ஆச்சு, அதுல எப்படி சாணி தட்டுறதா? அப்படியே இருங்கடா, ஒரு ரவுண்ட் சீட் ஆடிட்டு வந்துடுறேன். அண்ணன் வந்துட்டாரு, யோகன் தான். என்ன மாப்பிள, என்ன கச்சேரி களை கட்டுது? இல்ல, நீங்க வந்த நேரம் தான். சரி, எனக்கு ஒரு ரவுண்ட் போடுறது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். ஸ்பிரிங் தலையா, அப்படி போய் உட்கார்றேன். மிதிச்சிருவேன். என்ன மாப்பிள, எவ்வளவு? ஒரு ரவுண்ட் அடிங்க. அதை கொடுங்க.
சீக்கிரமா சீட் ஆடுங்கடா. அட என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது. சேர்ந்து தண்ணி அடிக்கிறல்லடா. அப்புறம் என்னடா மரியாதைடா? சில்லறையும் தீந்து போச்சு, சிகரெட்டும் தீந்து போச்சு. மாப்பிள எனக்கு எதுக்கு சீட் போட்ட? என்ன மச்சான் அப்படி கேக்குறீங்க? என்ன கருப்பங்கிட்ட சில்லறை தீந்துருச்சு போல் இருக்கு. என்ன சுப்பையா, நான் 5 அடி பஞ்சா மச்சான் 10 அடி பாய்வ. 20 அடி பாய்வு மாப்பிள. என்ன சுப்பையா கிண்டல? உன்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆட தைரியம் இருக்கா? என் மச்சாங்கிட்ட 2 மாடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, வச்சு ஆடு வாங்குறேன் இல்ல மச்சான்? நான் இப்ப கூட வண்டி மாட்டோட வந்திருக்க மாப்பிள. வச்சு ஆடிடுவேன். இருந்தாலும் இன்னைக்குதான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் காசு சம்பாரிச்சிருக்க. வயலுக்கு வரி பாக்கி வேற இருக்குன்னு சொல்றேன். உன் கூட ஆடணுமான்னு தான். சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சா எப்படி? அப்ப ஆடிடலாங்கிறியா? பின்ன வரி பாக்கி இருக்கிற நீயே ஆடும் போது நான் வண்டி மாட்டை வச்சு ஆடக்கூடாதா? அட ஆடுங்கடா. என்ன தம்பி பொழுதோட போன உன் மச்சான் இன்னும் காணோம்? ஆமா, நடுராத்திரி ஆச்சு, இன்னும் வரலையே. சலங்க சத்தம் கேக்குது, மச்சான் வந்தாச்சு. பொங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் நம்மகிட்ட நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க. வண்டி மாட்டையும் வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டி மாட்டையும் வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது, நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கைய வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டி மாட்டி திருப்பிடுற. இந்தாடி. என்ன கையில கழுத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது? ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போது இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கண்ணை திறந்துட்டு. டேய் பெரிய தம்பி, காளியாத்த சத்தியமா சொல்றேன், கண்ணை மூடிக்கிட்டு சில போய் சொல்றேன். ஓ மேல சத்தியம் பண்றேன்டா. சத்தியம்னா உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி. நீ எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவ. ஏடா என்ன பார்த்து அப்படி சொல்ற? போறா. யாரடி புறம்போக்குன்னு கேக்குற? அப்பா ஆத்தா பேர் தெரியாத அனாதை கழுதனி நீ வந்து என் பிள்ளைய புறம்போக்குங்கிறியா? யாருக்கிட்ட அப்பா ஆத்தா பேர் தெரியாது? எங்க அப்பா பேரு சின்ன கருப்பு தேவர், என் ஆத்தா பேரு வெள்ளிக்கண்ணு. அவங்க வளர்த்தவங்க தானே. பெத்தவங்க பேர் தெரியுமா உனக்கு? வேணும்னா உன் ஆத்தா வெள்ளிக்கண்ணையே போய் கேளு. அவளே சொல்லுவா நீ படித்தறையில கடந்தவனு. வாடா போகலாம், வாங்கடி. என் வயித்துல பால வாத்தா. ஏண்டி கூறு கட்டவள, உன்னை எங்கிட்டலாம் தேடுறது? இங்க வந்து இப்படி முடங்கி கிடக்குறிய. நான் பிறந்த இடம் இதானே. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்க வந்து தானே ஆகணும். எந்த நாய என்னமோ பேசுனா நீ ஏன் பிள்ளை இப்படி எல்லாம் பேசுற? ஆத்தா, நான் அனாதைன்னு ஒரு நாள் கூட நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அப்படி நினைச்சா தானே புள்ள சொல்றதுக்கு. உன்னை ஏன் ரத்தத்துல பூத்த பூவால நினைச்சிருக்கேன். ஆத்தா, இந்த ஆத்தா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல புள்ள. ஆத்தா.